வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ, இது கொஞ்சம் கூடுதல், 600 கிராம் இருக்குது. இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் எடுத்து போட்டுடலாம். குக்கரில் தான் பண்ணணும். குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ இதோட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்தாச்சு. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். இதை ஃப்ரைக்குனால ரொம்ப தண்ணியாக நம்ம வைக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவில் இருக்கட்டும். இது மூடி போட்டு, குக்கர் மூடி போட்டு 6 விசில் வச்சிடலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு 6 விசில் வரட்டும். வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பார்ப்போம். இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி நிற்கிது, ஆனால் நல்லா வெந்துட்டு போதும். இனி இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன். நாட்டுக்கோழிக்குன்னு சொன்னாலே வறுத்து அரைச்சா தான் அது நல்ல மணமும் சுவையும் நல்லா இருக்கும். இப்போ நான் இதுக்கு 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், ஒரு சின்ன இலை, ஸ்டார் பூ 1, 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு வறுத்துடலாம். குறைவான தீயில் லைட்டாக வாசம் வரும், அது வரை நம்ம வறுத்துடலாம். இப்போ லைட்டாக பொரியுது, ஆஃப் பண்ணிடலாம். இனி சூடாறணும். இது அப்படியே நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். சூடாறட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அது பொரியட்டும். 1 கொத்து கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துவோம். ரொம்ப பொடியாக கட் பண்ணலை, சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு, கொஞ்சம் கலர் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நல்லா கலந்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கறியெல்லாம் இதில் சேர்த்துட்டேன். கறியெல்லாம் நல்லா வெந்து தான் இருக்குது. அதில் இருந்த தண்ணியோடு சேர்த்துட்டேன். இது வேகட்டும், கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். அந்த மசாலா எல்லாம் அதில் பிடிக்கணும், கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை எல்லாம் சேர்த்து இதில் அரைச்சி வச்சுருக்கோம். இதை இதில் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அதான் கலராக இருக்குது. காரம் எல்லாம் அந்த அளவு இருக்காது. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்கும் எல்லாம். இது கலருக்காக நான் இது சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது மொத்தமாக ஃபஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வேக வச்சோம். அப்புறம் 2வது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மொத்தமாக 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் அரைப்பெல்லாம் இதில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு நான் வச்சுருக்கேன். இதில் உப்பு காரம் எல்லாம் எனக்கு சரியாகவே இருக்குது.
இதில் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் நமக்கு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் வச்ச பிறகு பார்க்கலாம். இனி நல்லா கலந்து விட்டுடலாம். இனி அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சிடலாம். இனி மூடாமல் திறந்து வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அப்படி வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரையாக கிடைக்கும். இப்போது கொஞ்சம் மல்லி இலை தூவிடலாம். ஒரு 4 கருவேப்பிலை அது மாதிரி பொடியாக அதையும் தூவி விட்டுடலாம். எல்லாம் சூப்பரான வாசமாக இருக்குது. இவ்வளவுதான். இது நல்லா இந்த வறுவல் ரெடி ஆயிட்டு. இதே அளவுகளோட நீங்களும் செய்யுங்க. ரொம்ப டேஸ்டான இந்த நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் இதை செய்து பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.